ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ராத்திரி படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ரிஷிகாந்த், அனிஷ்மா அனில்குமார், சேத்தன், வெங்கடேஷ், பகவதி பெருமாள் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ராஜா கருப்புசாமி. அவரும் இந்த படத்தில் ஒரு சீனில் நடிச்சிருக்காரு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ரிஷிகாந்த் வந்துட்டு துபாயில் வேலை செஞ்சுட்டு திருப்பி தங்கச்சி பையனுக்கு காது குத்துன்னு சொல்லி இங்க ரிட்டர்ன் ஆகி வராரு. அப்படி வரும்போது தான் இவருக்கே தெரியுது தனக்கு பொய் சொல்லி இங்க கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஜாதி பிரச்சனை காரணமா இந்த பொண்ணு இறந்து போயிருது. அதோட மன வருத்தியில தான் அவர் துபாயிலேயே போய் செட்டில் ஆயிருக்காரு. 5 வருஷமா பணத்தை மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு வீட்டையும் மக்களையும் பார்க்காமயே ரொம்ப நாளா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொய் சொல்லி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா பிளான் பண்ணி இந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அனிஷ்மா அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பமே இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட தான் ஓடி போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா வீட்டுல பிரச்சனை பண்ணதுனால வேற வழியே இல்லாம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க கூடிய சிச்சுவேஷன்ல ஆயிரும். அதுக்கப்புறம் ஹீரோவும் குடும்பத்துக்கோசரம் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடிவெடுப்பாரு. அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிடும். இதுக்கு நடுவுல ஹீரோவோட மாமாவா, அதாவது தங்கச்சி புருஷனா ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இந்த கல்யாணத்தையே எல்லாத்தையுமே நடத்தி வைப்பாரு. அவர் கட்ல ஆர்டர் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும்ட்டு தான் லவ்வருக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா லவ்வர் தூங்கிட்டேன் அந்த மாதிரி பொறுப்பு இல்லாம ஒரு 3000 பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க ஊரை விட்டு ஓடி போலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியாது. இருந்தாலும் அவங்க லவ் பண்ற பையனோட நம்பிக்கையினால அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே ஹீரோவுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல இவரு கொஞ்சம் பேசி பழகும் போது தான் தெரிய வருது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்திருக்கு. அந்த லவ்னாலதான் இந்த இடத்த விட்டு ஓடலான்னு பிளான் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாருன்னா, மனசு கேட்காம அந்த பையனோடய இந்த பொண்ணை சேர்த்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே இருக்க ஒரு கோயில்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையனும் அங்க வரான். நடுவுல அந்த பையனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. பெட்ரோல் இல்லாம போகுது, வண்டி பஞ்சர் ஆகுது. அதுக்கப்புறம் சுத்தமாக கையில் இருக்கிற காசுலாம் காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க நீ உருப்படாதவன், உன்னை நம்பி ஒரு பொண்ணு வருது, அதை நீ என்ன பாடுபடுத்த போறியோங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அதை எல்லாமே நினச்சிட்டு கடைசியில் ஹீரோயின்கிட்ட இந்த லவ் நமக்கு செட் ஆகாது, உன்னை என்னெல்லாம் நல்லா பார்த்துக்க முடியாது, என்னாலையும் அவன் கூட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தலையிலே இடியே விழுந்துருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வீட்டுக்கும் போக முடியாது, நாம சாகவும் முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோ தன்னோட கதையை சொல்றாரு. இந்த மாதிரி தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் அடையுது. ஹீரோவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் வருது. இதுக்கு நடுவுல சேத்தன் ஒரு பூசாரியா வருவாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரும் ஒரு சில வழிகள்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹீரோவோட வீட்டுக்கே போவாங்க. அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். என்னன்னா, இந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடி லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அதெல்லாம் யாரோ எடுத்து படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பையனோட விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பொண்ணு வீட்டுக்கு. அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளாகி ஒரே ராவடியா இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோயின் என்ன ஆயிடுவாங்கன்னா, பஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணுமே வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல 2 பேருமே மனசை விட்டு பேசிக்குவாங்க. பேசிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதோடய இந்த கதையை முடிச்சிருவாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்ட் ஆவரேஜ் மூவி தான். கிராமத்து பின்னணியில் எடுத்த படமா இருந்தாலும் பாக்கியராஜ் ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா டைரக்டருக்கு பாக்கியராஜ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட நடித்த சப்போர்ட்டிங் ரோலில் நடித்த எல்லாருமே ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஹீரோயினும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேத்தனோட நடிப்பும் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் ஐயராகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் காமெடி சீன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிடிச்சவங்க தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.